கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் வீரம், விவேகம் இது ரெண்டுமே அவசியம். இப்போ நம்ம சந்திக்க போகிற படத்துடைய டைரக்டரும் ஹீரோவும் இணைஞ்சு அவங்களுடைய வீரத்தை நமக்கு ஏற்கனவே காமிச்சிட்டாங்க. அவங்களுடைய விவேகம் எந்த அளவுக்கு இருக்குன்றது இந்த கூட்டணி சேர்ந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. எஸ், விவேகம் படத்துடைய டீமை தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். படத்தை பற்றின நிறைய விஷயங்களை அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், வெல்கம் டு அவர் ஷோ. நம்ம டைரக்டர் சார் கிட்ட இருந்து வந்து ஆரம்பிச்சிடலாம். வீரம், வேதாளம், விவேகம் ஹேட்ரிக் வெற்றி தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லணும். ட்ரிபிள் வெற்றிகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து குவிஞ்சிட்டே இருக்கு. வாழ்த்துக்கள் அதுக்கு முதல்ல உங்கள் டீமுக்கு. நீங்களும் சரி, அஜித் சாரும் சரி, அவருக்கும் வந்து உங்களை பார்த்தா போர் அடிக்கல, உங்களுக்கும் வந்து ஆப்வியஸ்லி அஜித் சாரை யாருக்கும் போர் அடிக்காது. அந்த கூட்டணி எப்படி கேரி ஆகிட்டே இருக்கு அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. அது ஒரு வரம். அவர் கூட ஒரு படம் பண்ணுறதே பெரிய வரம். கண்டினியூஸாக படம் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கெட்டப்பில் பெரிய சேஞ்ச் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. பட்டு ஒவ்வொரு ஜானருமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஒரு வீரம் எடுத்திங்கன்னா அது ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் எடுக்கப்பட்ட படம். வேதாளம் வந்து ஒரு சிட்டி பேக்ட்ராப். இப்போ வந்து விவேகம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பேக்ட்ராப்பில் எடுக்கிறோம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஒரு சேலஞ்சாகவும் இருக்குது. சேம் ஸ்டார் கூட டிஃப்ரெண்ட் ஜானரில் படம் பண்ணுற பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எப்படி இது கண்டினியூ ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ரெஸ்பெக்ட் தாங்க, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் தான். அவருடைய உழைப்பு மேலே அவரால் எந்த கேரக்டர் வேணால் எந்த டைமென்ஷனில் வேணால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதை நான் முழுக்க நம்புகிறேன். அதே மாதிரி எந்த ஜானரில் வேணால் என்னால் டைரக்ட் பண்ண முடியும்னு அவர் நம்புகிறாரு. ஸோ இந்த காம்பினேஷன் தான், இந்த நம்பிக்கை தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அக்ஷரா, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அக்ஷரா உங்களை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறது. லைக் ஹிந்தி மூவிஸில் நீங்கள் நடிச்சிங்க. எப்போ அக்ஷரா தமிழில் நடிக்க போகிறாங்க? நீங்கள் முதல்ல தமிழில் தான் இன்ட்ரோ ஆவீங்கன்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஹிந்தியில் ஆனதும் வி ஆர் வெரி ஹாப்பி. ஸோ எதிர்பார்த்துட்டு இருந்தோம், வந்துட்டீங்க. ஸோ எப்படி அமைஞ்சது விவேகம் டீமோட உங்களுடைய கூட்டணி? ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க நரேஷன் கொடுத்தாங்க. அப்புறம் கிளம்புறதுக்கு நேரம் அவங்க நான் சொன்னேன் சார் ரெண்டு நாள் கொடுங்க, நான் திருப்பி சொல்கிறேன். ஒரு ½ அன் ஹவர் லேட்டரே 2 நாள் எதுக்கு, இப்போவே சொல்லிடலாமே. ஸோ சார் ஆன் போர்ட். ஆக்சுவலி 2 ஹீரோயின்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்கும் பொழுது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான். யார் கதாநாயகியாக இருக்க போகிறாங்க, அப்புறம் இன்னொரு ஹீரோயின் என்னவா வரப்போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களுடைய கேரக்டர் என்னவா இருக்குது இந்த படத்தில்? என்னவா வரீங்க நீங்கள்? நான் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறேன். பிறந்து வளர்ந்து வெளிநாட்டு. ஸோ க்ரூஷியல் கேரக்டர். அண்ட் உங்களுக்கு அந்த சந்தோஷம் எந்த அளவுக்கு இருந்தது? ஹவு ஹாப்பி யூ வர்? I was obviously very happy. I haven't worked with Ajit sir before this, and it was a complete honor to work with such a wonderful person, such a senior superstar, and someone who's so accomplished in all fields and all sort of facets of life. And I think it was a great learning in many ways, and I couldn't be happier. கேமராமேனாக இந்த படம் முழுக்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சீனுக்குமே வந்து நீங்கள் நின்று இந்த ஸ்டாண்ட்லாம் வச்சு கேமரா வச்சு எடுக்கிற மாதிரியே தெரில. ஷோல்டரில் வச்சு நீங்கள் ஃபுல்லாக அஜித் சார் பின்னாடியே ஓடி இருக்கீங்கன்ற மாதிரி தான் வந்து தெரியுது. ஒவ்வொரு போஸ்டரை பார்க்கும் பொழுதும் சரி, ஒரு விஷயத்தை அழகாக காமிக்கிறது கேமராமேன் கையில் இருக்குது. அழகான விஷயத்தை இன்னும் அழகாக காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமானதாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. படத்தில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப அழகானவங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இந்த படத்துக்காக எஃபர்ட் எடுத்திருக்கீங்க சார்? விவேகம் படம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமே நாங்கள் வந்து ஜானராக வேறு டோட்டலாக வீரம் வேதாளத்துக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஜானரில் பண்ண முடிவு பண்ணும்போது மேக்கிங் ஸ்டைலும் அந்த 2 படங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு புதிய கோணத்தில் இருக்குன்னு முடிவு பண்ணது தான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு 100% இந்த படம் வந்து எல்லா ஷாட்டும் மூமெண்ட்டில் தான் இருக்கும். ஸ்டடியான ஷாட்டுங்கிறது படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷாட்டு கூட இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கான உழைப்பு வந்து கடுமையாக தேவைப்பட்டுச்சு. திட்டமிடுதல் என்னென்னா, நம்ம ஃபாரின் பேக்ட்ராப்பில் பண்ணுறோம், ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஆங்கில படங்கள் பார்த்து பிரமிப்பு ஏற்படும். பட் அந்த மேக்கிங் வந்து தமிழில் சாத்தியப்படுத்த முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது இந்த படத்தில் சாத்தியப்படுத்துறதுக்கு வந்து நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கோம். அதில் நல்லபடியாக வந்திருக்குன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அழகானவங்களை அழகாக காட்டுறது அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ அஜித் சாரை குறிப்பிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மேக்கப் போடாத ஒரு ஹீரோ. என்னென்னா எல்லாம் நம்ம சினிமாவில் வந்து ஒரு மேக்கப் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். பட் அஜித் சார் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த 3 படங்கள் இல்லை, அதுக்கு முன்னாடியே ஒரு 7-8 வருஷமாக வந்து அவர் மேக்கப் போடுறதில்ல. அதிகபட்சம் வந்து அவர் நிற்கும் போது சார் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிக்கின்னு சொன்னால் வெட் கிளாத் வச்சு தொடச்சிக்குவார். ஸோ அவர் அழகாக காட்டுறதுங்கிறது பெரிய விஷயம். அவர் அழகானவர் தான், அது நம்ம எப்படி எடுத்தாலும் அழகாக வரும். இவங்க 2 பேரும் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் இங்கே பார்க்கும்போது அழகாக தான் இருக்காங்க. அதனால் இந்த படம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் நம்ம அழகாக காட்டுறங்கிற கான்செப்ட் ஒன்று. பட் இந்த படத்தோட மேக்கிங்கில் வந்து
ஒவ்வொருத்தரையுமே வந்து இந்த ஒரு கேரக்டர்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டைலை கீப்பப் பண்ணியிருக்கோம். அது இந்த படத்தில் நல்லபடியாக வந்திருக்கு. இந்த பார்க்கும்போது பார்த்தா ஒரு ரொம்ப நிறைவான ஒரு படமாக வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் அஜித் சார் கிட்ட வந்து சொல்லும் பொழுது அவரை என்ன ரியாக்ட் பண்ணார்? எப்போவுமே அஜித் சார் வந்து லைக் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி முடிச்சிட்ட பிறகு அவர் சைட்லேருந்து ஏதாவது சேஞ்சஸ் உங்ககிட்ட கேட்டிருக்காரா என்னைக்காவது? இல்லாட்டி நீங்கள் சொல்கிறத அப்படியே ஹில் அக்செப்டா? இல்லை, ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் போகும். அது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷனாக இருக்கும். எங்கள் 2 பேரோட வேவ் லென்த்து ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகும். எந்த மாதிரி ஜானரில் படம் பண்ணலாம் அப்படிங்கிற பொழுது இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பேக்ட்ராப்பில் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வெஸ்டர்னாக ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து சார் நானும் பேசும்போது தான் வந்துச்சு. இதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அஜித் சாரும் நானும் அந்த ஃபஸ்ட்டு டிஸ்கஷனில் தான் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து தான் அந்த ட்ரிகர் பாயிண்ட் கிடச்சிது. தென் ஒன்லி ஐ ஸ்டார்டட் டு ரைட் த ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளேலாம் முடிஞ்ச பிறகு சார் கிட்ட போய் நரேஷன் கொடுக்குற பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஃபஸ்ட்டு ட்ரூலி இன்டர்நேஷ்னலாக இருக்குது. ஏன்னா ப்ளஸ் ஆனால் இந்தியன் எமோஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்குன்னு எனக்கு ரொம்ப நம்புகிற விஷயங்கள் நான் ரொம்ப நம்புவேன். சில விஷயங்கள் சென்டிமெண்ட்ஸு ஃபேமிலி வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப நம்புவேன் நான். இன்டர்நேஷ்னல் பேக்ட்ராப்பாக இருந்தாலும் அதை நீ கரெக்டாக மிக்ஸ் பண்ணிருக்கீங்க சிவா, அப்படி ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்கன்னாரு. ப்ளஸ் அவர் வச்ச நம்பிக்கை தான் பேசிக்கல. இந்த ஜானரில் இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய படம் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது அவர் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை, நாங்கள் அவர் மேலே வச்ச நம்பிக்கை. ஒரு அருமையான ஹீரோயின்ஸு, ஆக்டர்ஸு, ஒரு சூப்பர் டீம், என்னோடய டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும், என்னோடய ரைட்டிங் டீமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு கடுமையான உழைப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் விவேகம் எனக்கு நல்லா இருக்கும். உங்கள் 4 பேர்கிட்டையுமே வந்து நான் காமனாக ஒரு கொஷின் கேட்குறேன். ஸோ அஜித் சார் இங்கே இல்லை, ஸோ அவரும் வந்து நம்ம இங்கே இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு அதை வந்து சொல்லுவேன். என்னென்னா விவேகம் நீங்கள் கூட அஜித் சார் சேர்த்தா என்ன டக்குன்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்? எனக்கா? ஆமாம், ஹார்ட் ஒர்க்குங்க. ஹார்ட் ஒர்க். விவேகம், அஜித் சார், சிவா சேர்ந்தா ஹார்ட் ஒர்க். ஓகே, இன்னொன்று சொல்லுங்கள். ஒரு ஹானஸ்டான படம், ஓகே, உத்வேகத்தையும் நம்பிக்கையை கொடுக்குற படமாக இருக்கும் இந்த படம். அதே தான், கடின உழைப்பும் நேர்மையான உழைப்பும் இந்த படத்தில் செலுத்தப்பட்டிருக்கு. அது இந்த படத்துடைய மிக முக்கியமான விஷயம் நினைக்கிறது அதுதான். மோட்டிவேட்டட். ஓகே. Inspiration and sincerity. ஓகே, ஃபைன். ஸோ பட் உங்களை ஒவ்வொருத்தரையும் கனெக்ட் பண்ணி சார் உங்கள் கூட பேசின விஷயங்கள், அந்த ஸ்பாட்டில் நடந்த விஷயங்கள், அந்த மாதிரி ஏதாவது டக்குன்னு எடுத்து விடுவீங்க அப்படின்னு பார்த்தேன். எல்லாரும் ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், சின்சியாரிட்டி அப்படின்னு தான் பேசுகிறேன். இதுதான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா அப்படிங்கிறது வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பட் மேக்கிங் ப்ராசஸ் வெரி வெரி ஸ்டூடியோஸ். அதே சமயத்தில் ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கும் ஒரு சின்சியாரிட்டி டிமாண்ட் பண்ணுற ஒரு ஜாப் தான். மற்ற ஜாபுகள் மாதிரியே சினிமாவும் அந்த மாதிரி ஒரு ஜாப் தான். என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டாக இருந்தாலும் அதுக்கு ஒரு உழைப்பை நம்ம உண்மையாக கொடுக்கணும். ஸோ நம்ம ஷூட் பண்ணுற பொழுது அந்த மாதிரி தான் எங்களுக்கு எல்லாருக்குமே ஃபீல் இருக்கும். ஐ ஷுட் தேங்க் தி லேடிஸ் ஹியர் ஃபார் தேர் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு அன்பிலீவபிளாக இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரெயின் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனாக இருக்கட்டும், சீன்ஸோடைய கான்டென்ட்டாக இருக்கட்டும் எப்படி இருந்துச்சு. பட் அவங்க கொடுத்த ஒத்துழைப்பு வந்து மைண்ட் ப்ளோயிங். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு ஹேவ் தம் ஆன் தி போர்ட். எஸ், ஆக்சுவலி அதை பற்றி தான் நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, எல்லாருமே அவரை வந்து புகழ வேண்டிய விஷயம் என்னென்னா ஹி ஹாஸ் மெனி இன்ஜுரிஸ். அதையும் தாண்டி அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணி 6 பேக் வந்து கொண்டு வந்திருக்கிறதுலாம் இட்ஸ் ரியலி அமேசிங். அவர் வந்து 100% கொடுக்குறாருன்னா நீங்களும் அவரோட இணைஞ்சு 100% கொடுத்தா தான் அது அவருக்கு கூட பேரப் பண்ண முடியும். ஸோ உங்கள் 2 பேரும், நீங்கள் 2 பேருமே எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? லைக் வீட்டுக்கு போயிட்ட பிறகு கூட விவேகம் படத்தை பற்றின திங்கிங் தான் உங்களுக்குள்ளே போகுமா? இல்லாட்டி ஸ்பாட்டில் வந்துட்டு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணும்பொழுது? ஆக்சுவலி எல்லாரும் ஹார்ட் ஒர்க் ரொம்ப பண்ணியிருக்கோம். நாங்கள் எல்லாரும் 100% 100% கொடுத்துருக்கோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே, ஆமாம், தூங்குறதுக்கு முன்னாடி ஓகே நல்ல நாள் இருந்தது, குட் டே, அடுத்த நாள் என்ன பண்ணலான்னு அது பார்க்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நாங்கள் தூங்கும்போது பீஸ்ஃபுல்லாக போயிட்டு தூங்கலாம். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரு பவுண்ட்ரிஸ் புஷ் பண்ணியிருக்கோம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் விவேகம் பண்ணியிருக்கோம். ஸோ When it comes to Ajit sir, I think he is a huge inspiration, and I drew a lot of inspiration from him on set. You were talking about his injuries and he still made his body. Yes, that is a massive inspiration, not just for me and my entire team, but for everyone. For everyone who knows him, who watches him, who are his fans, for everybody, all his admirers. He used to actually wake up at 4 in the morning, right? And before shoot, and work out for 2 hours.
And then after pack up, again he used to work out for 2 hours. And I don't know how he did that because we used to be dead tired after pack up. All we wanted to do, it was really cold. All we wanted to do was just pack up, run back to our room, and just be warm and sleep. I have no idea how he put in 4 hours, 4 to 5 hours of dedicated workouts. And I play a very simple girl who's very soft spoken, very subdued, and very serene, calm, and mature. For me, this role is seriously once in a lifetime sort of a role because I have never done this before. I've done 50 films. And I've never done a role like this before. ஸோ அனிருத் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக பேசி ஆகணும். ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு மாஸ் ஹீரோக்கு டிஃப்ரெண்ட்டான மியூசிக் ஒவ்வொரு படத்துலையுமே சரி, இந்த தீம் மியூசிக்கே வந்து பயங்கரம். அதை ரிலீஸ் பண்ணும்போதே தெரியும். நான் வந்து எதுவுமே பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்கவே தேவையில்லை, எந்த அளவுக்கு இருக்குது. நான் வந்து இதுக்கப்புறமா விவேகம் படத்துடைய மியூசிக் பற்றி பேசிலாம் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. ஸோ டேரெக்டாக நீங்களே சொல்லிவிடுங்க, சார் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? ஆக்சுவலி அவருக்கான ஒரு சாங் அவர் கொடுக்கும்பொழுது சாருடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அஜித் சார்? மியூசிக் வந்து அனிருத் வந்து ஒரு மியூசிக் விசார்ட், அது எல்லாருக்குமே தெரியும். ராக் ஸ்டார் ஆஃப் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி. வெரி ஹேப்பனிங் யங் மியூசிக் டேலண்ட் அவர். அவரும் அவருடைய டீமே வந்து ஒரு லைவ் வயர் மாதிரி இருப்பாங்க ஆக்சுவலாக. அந்த மியூசிக் செஷன்ஸ் போகும்போதே எனக்கு தெரியும், நான் அங்கே போனேன் எனக்கு ஒரு 15 வயசு கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அவ்வளோ எனர்ஜி இருக்கும், அவ்வளோ ஒரு பேட்ரி பேக் மாதிரியே இருப்பாப்புல. அவரோட மியூசிக் அவர் மாதிரியே இருக்குது ஆக்சுவலாக. இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ண ஒவ்வொரு பாடலுமே சரி மாபெரும் வெற்றி பாடல்களாகவும் ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காகவும் ஆகிட்டுருக்கு. சர்வேவாலாம் வந்து இப்போ ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருக்குங்கிறாங்க. அந்த பர்டிகுலர் மியூசிக் கம்பெனிஸே நமக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆயிருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அஜித் சாருக்கு இந்த பாடல்கள் போட்டு காமிக்கிற பொழுது அவரோட ரியாக்ஷன் என்னென்னு கேட்டிங்க. அவருக்கு எக்ஸ்ட்ரீம் மியூசிக் சென்ஸ் இருக்குது. அவர் அது டீகோட் பண்ணி அழகாக சொல்கிற அளவு கூட அவருக்கு நாலேஜ் இருக்குது. சர்வைவர் சாங் வந்த உடனே எனக்கு சாங் வந்துச்சு. என்னுடைய நம்ம கம்போசிங்கில் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபைனல் வெர்ஷன் மாதிரி அணி அமிச்சாப்பில் அது கையில் வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு பக்கத்தில் வந்து எனக்கு அக்ஷரா தான் இருந்தாங்க. சரி ஒரு யங்ஸ்டர் கிட்ட ஃபஸ்ட்டு காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்ஷரா கிட்ட ப்ளே பண்ணி காமிச்சேன். அவங்க பார்த்துட்டு சார் இன்டர்நேஷ்னலாக இருக்குது சார், இன்டர்நேஷ்னலாக இருக்குது. நாங்கள் நெக்ஸ்ட் வந்து அஜித் சார் பக்கத்தில் இருந்தார், சார் கிட்ட கொண்டு போய் காமிச்சேன். அவருக்கு கேட்டுட்டு அதே வார்த்தை சொன்னார், ட்ரூலி இன்டர்நேஷ்னலாக இருக்குது சாங், இட்ஸ் கோயிங் டு சார்ட்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி பிக் சார்ட் பஸ்டர் அப்படின்னார் அவர். அவர் சொன்ன மாதிரியே பெரிய ஹிட் ஆச்சு. ஈச் அண்ட் எவ்ரி சாங் மேக்கிங் ஸ்டேஜ்லேருந்து அது ஷூட் பண்ண ஸ்டேஜ்லேருந்து சாங் ரிலீஸ் பண்ணுற ஸ்டேஜ் வரைக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அனிருத் வந்து அவருடைய பெஸ்ட் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அஸ் காஜல் சொன்ன மாதிரி ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ், கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டர் ரூபனாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் மிலனாக இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்கேலை வந்து அப் பண்ணணும், பெஞ்ச்மார்க் வந்து அப் பண்ணணும், வி ஹாவ் டு டெலிவர் மோர் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிக்கோளாக வச்சு நாங்கள் செயல்பட்டோம். அது தெரியுது படத்தில். லைக் தீம் மியூசிக் அந்த மாதிரி சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி லைட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும், ஒரே மாதிரியான டோன் இருக்கும் அந்த மாதிரிலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு படம் இருக்கும் பொழுது அதுக்காக நீங்கள் ஏதாவது எஃபர்ட் எடுத்தீங்களா சார்? ஒரு மாதிரி டோனில் காமிக்கிறதும் சரி, அந்த கேமராலேயே பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பாட்டில் கதை சொல்லிகிட்டே போகும், அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி டெக்னிக்கலாக எனக்கு சொல்லி தெரில, பட் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா இந்த படத்தில்? இந்த படம் என்னன்னா நம்ம ஒரு படம் டிசைட் ஆனதுக்கப்புறமாவே அப்ரோச் வந்து டோட்டலாக லைட்டிங் ஸ்டைல் ஆகட்டும், கேமரா மூவ்மெண்ட் ஸ்டைல் ஆகட்டும், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் தான் பண்ணணும்னு பிளான் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ என்னென்னா ஒரு நேச்சுரலான ஒரு என்வரன்மெண்ட்டில் இப்போ ஒரு நம்ம லைட் பண்ணதே தெரியாத மாதிரி லைட்டிங் தான் அந்த படத்தில் இருக்கும். இந்த இடத்துல லைட் பண்ணி எடுத்தது அப்படின்னு தெரியாத அளவுக்கு லைட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். பட் அப்ரோச்சாக பார்த்தீங்கன்னா லைட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்காது. கேமரா மூவ்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான அப்ரோச் ட்ரை பண்ணுங்க. அது படமாக வரும்போது நிச்சயமாக அது ஒரு கவனிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மேக்கிங் ஸ்டைல் கீப்பப் பண்ணியிருக்கோம். எக்யூப்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பாக நம்ம இந்தியாவில் பண்ணாமல் ஒரு அப்ராடில் போய் பண்ணும்போது நமக்கான வசதிகள் என்னென்னா இங்கே இருக்காத எக்யூப்மெண்ட்டெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபிலிம் மேக்கிங்கில் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன அளவுக்கெல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கோ அது எல்லாமே அந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. லைட்டிங் சைடு பார்த்திங்கன்னா நைட் எஃபெக்டில் ஒரு பெரிய ஒரு பைக் சேஸ் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு லைட்டிங் பயன்படுத்தியிருக்கோம். அந்த விஷயங்கள் எல்லாமே படம் பார்க்கும்போது என்னென்னா நம்ம ஒரு ஆங்கில படங்களோ ஒரு ஹாலிவுட் படங்களோ பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தெரியும், எப்படி இது சாத்தியப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம். அந்த ஆச்சரியத்தை வந்து ஒரு சாத்தியமாக்க முயற்சி பண்ணியிருக்கோம். அது சாத்தியமாக இருக்குன்னு தான் நம்புகிறேன். அண்ட் உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கும் அஜித் சாருக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி இல்லாட்டி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படின்னா இந்த ட்வின்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்டே கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்கள் 2 பேர்கிட்ட அது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா
ஏன்னா அவருக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே விவேகம் படத்தில் இல்லை வேதாளம் படத்தில் வந்து ஒரு பாட்டு எழுதியிருந்தீங்க, தீம் மியூசிக் வந்து சாருக்கு எழுதியிருந்தீங்க. இந்த படத்தில் வந்து 2 பாடல்கள் எழுதியிருக்கீங்க. என்னென்னா நீங்கள் வந்து அஜித் சாரை பார்க்குற விதம் அஸ் அ ஃபேனாக வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லாட்டி நீங்கள் அவர் மேலே ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி அவருக்கு நீங்கள் பாடல்களாக இருக்கட்டும், இல்லாட்டி சீன்ஸாக இருக்கட்டும், ஏன்னா 3 படங்கள், 3மே பெரிய படங்கள், வெற்றி படங்கள். ஒரு படத்தில் இருக்கிற சீன் இன்னொரு படத்தில் இருக்காது. எல்லா படத்துலையுமே அவரை வேறு லெவலில் நீங்கள் காமிக்கிறீங்க. எவ்ரி டைம் எப்படி அந்த சேஞ்சஸ் உங்கள்கிட்ட வருது? எந்த அளவுக்கு நீங்கள் அவரை புரிஞ்சு வச்சுருக்கீங்க? இந்த படமாக தான் நான் அப்ரோச் பண்ணுறோம். நம்ம ஒரு படத்தை வந்து படமாக தான் அப்ரோச் பண்ணுறோம். இப்போ வந்து வீரம் பார்த்தீங்கன்னா, வீரம் பண்ணுற பொழுது அது ஒரு படம் தான் ஆக்சுவலாக. அது அப்போ அஜித் சார் வந்து எனக்கு பழக்கமே இல்லை. அப்போ தான் மீட் பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் மீட் பண்ணியிருப்போம். 3 டைம்ஸ் கதை சொல்கிறதுக்காக மீட் பண்ணது தான். ஸோ அந்த கதை எழுதுறதுக்கு முன்னாடி அந்த கதை எழுதியாச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் சாரை மீட் பண்ணுறோம். பட் ஷூட்டிங் நடக்கிற பொழுது அஸ் அ பர்சனாக வந்து நான் அவரோட ஃபேன் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. அஸ் அ பர்சனாக ஒரு அது எல்லாருமே ஆகிடுவாங்க. நீங்கள் வெற்றி ஆகிடுவாங்க, எல்லாருமே ஆகிடுவாங்க. அது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிங்கனாலே அவருடைய குணம் வந்து அவர் ஹேஸ் அ வெரி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் பீப்புள் அரௌண்ட் ஹிம். ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அவருடைய அப்ரோச்சாக இருக்கும். நல்ல இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும் அது அவரோட இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ நல்ல விஷயம் எங்கே இருந்தாலும் அதை வந்து தெரிஞ்சுக்கிறதும் அதை வந்து அக்செப்ட் பண்ணுறதும் தான் புத்திசாலித்தனம் இல்லைங்களா? அது வந்து நான் எப்பவுமே பண்ணுவேன். அவர் அடிக்கடி ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார், எண்ணம் போல் வாழ்க்கையும்பார். ஸோ நீங்கள் மன ஓட்டத்தை பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கையோட வெற்றியும் தோல்வி இருக்கும்பார். இது ஒரு அற்புதமான விஷயம். அது அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறதும் ஃபாலோ பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அஸ் வி ஒர்க் அடுத்தடுத்து ஒர்க் பண்ணுற பொழுது த அட்மிரேஷன் ஃபார் த மேன் ஹிம்செல்ஃப் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஆக்சுவலாக. அதுதான் உண்மை ஆக்சுவலாக. ஐ பிகம் அ ஃபேன் ஃபார் ஹிஸ் பர்சனல் கேரக்டர் தான். பட் கதையாக பார்க்குற பொழுது ஒவ்வொரு கதையிலையும் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு தான் நம்ம வசனங்கள் எழுதுகிறோம். அஜித் சாருக்குன்னு எழுதுறது கிடையாது ஆக்சுவலாக. அது கிடையவே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அட்மிரேஷன் வந்து இலையோடி போகலாமே ஒழி அது வந்து மெயினாக இருக்காது. அப்படி தான் நான் நம்புகிறேன். அதுதான் உண்மை கூட ஆக்சுவலாக. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் டயலாக் எழுதுகிற மாதிரி இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் முன்னாடி நின்று நீ தோத்துட்டேன்னு அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பையும் உன்னை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற டயலாக் வந்து எல்லாருக்குமே பொருந்தும். உங்களுக்கும் பொருந்தும், வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பொருந்தும். அஜித் சாருக்கு ரொம்ப பொருந்தது. அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி அதுதான் நான் நினைக்கிறேன். நான் ஆஸ் அ பர்சன் ஐ லைக் ஹிம் ஸோ மச். ஆஸ் அ எல்டர் பிரதராக ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஐம் ஜஸ்ட் லுக்கிங் அப்பான். 2 பாடல்கள் இந்த படத்தில் வந்து நீங்கள் எழுதிருக்கீங்களா? அந்த பாடல்கள் பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்கள். தலை விடுதலைன்னு ஆரம்பிக்கிற ஒரு பாடல் எழுதியிருக்கோம். இட்ஸ் அ மோட்டிவேஷ்னல் சாங். எவர் நெவர் கிவ் அப் அப்படிங்கிற கான்செப்டில் எழுதப்பட்ட ஒரு பாடல். எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு தோல்வி இருக்கும், ஒரு சோகம் இருக்கும். கோபம் ரோஷம் 2ஐயும் ஒன்று சேர்த்து இரத்த நாளம் எங்கிலும் வேகமேற்று அப்படிங்கிறது அதோடைய கான்செப்ட். அப்படி வரக்கூடிய கோபத்தையும் ரோஷத்தையும் ஒன்றா சேர்த்து உங்கள் உடம்புல வந்து அதை உத்வேகமாக மாற்றி வெற்றியை நோக்கி போ அப்படிங்கிற அந்த உத்வேக வரிகள் நிறைஞ்ச பாடலாக அது அமைஞ்சுது. இன்னொன்று வந்து வெறியேற அப்படிங்கிற ஒரு பாட்டு எழுதியிருக்கோம் நாங்கள். அது வந்து காஜல் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் சாங்கில் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. லாட் ஆஃப் எனர்ஜி தேவைப்பட்டுச்சு, லாட் ஆஃப் சோல் தேவைப்பட்டுச்சு. அதில் சின்ன சின்ன நியூஆன்சஸ்ம்பாங்க, சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் வந்து தலை சும்மா ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஃபைட் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்தது. அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் படத்தில். இஸ் இட் ரைட்? அது உண்மையான ஒரு நியூஸா இல்லை நாங்களாம் வந்து எங்களுடைய கற்பனைக்கு கொண்டு வந்துக்கிட்ட விஷயமா? அது அந்த மாதிரி ஒரு எபிசோட் இருக்குது. அது எந்த இடத்துல வருங்கிறது நம்ம முன்னாடியே சொன்னால் நல்லா இருக்காது. பட் அந்த மாதிரி பட் இருக்குது. தலை வந்து ஒரு படத்தில் இருக்காரு அப்படின்னும் போது சேசிங் சீன்ஸ்லாம் வந்து டெஃபினெட்லி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் சேசிங்லாம் பார்த்தீங்கன்னா தரையில் இல்லை வானத்தில் இருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எந்த மாதிரி அமைச்சிருக்கீங்க? நிறைய ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் இன்னொரு ஆக்ஷன் சீக்வன்ஸோட கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து அஜித் சார் வந்து நுன்சாக் ஃபைட் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸ்வாட் ஃபைட் இருக்குது. ஒரு நைட்டில் வந்து ஒரு பைக் சேஸ் இருக்குது. ஒரு ஸ்பைன் சில்லிங்கான பைக் சேஸ் இருக்குது. ஃபிஸ்ட் ஃபைட் இருக்குது. மவுண்டன் ஃபைட்ஸ் இருக்குது. நிறையா. ஆனால் ஒவ்வொன்றுமே வந்து ஒரு பர்பஸோடையும் ஒரு எமோஷன் ட்ரிவனாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ லாட் ஆஃப் ஃபன் எலிமெண்ட் இந்த ஃபைட் இருக்குது. ஸோ படம் பார்க்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லருங்கிறதுக்கான நியாயம் பண்ணியிருக்கோம் நம்புறேன். எவ்ரி டைம் வந்து டிஃப்ரெண்ட் ஜானரில் கொடுக்குறீங்க. அஜித் சாரோடையும் சரி, வேறு படங்கள் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலும் சரி, கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இந்த 4 விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. உங்களை நீங்கள் எப்படி புதுப்பிச்சுக்கிறீங்க? ஆக்சுவலி எவ்ரி டைம் வேறு வேறு மாதிரியான விஷயங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்களே, நீங்களும் உங்களை எப்படி புதுப்பிச்சுக்கிறீங்க, அப்டேட் பண்ணிக்கிறீங்க? ஐ கிவ் த கிரெடிட் டு மை ஃபேமிலி தான் நான் சொல்லணும்.
இந்த திரைத்துறையில் வந்து என்ன முதல்ல நான் படம் +2 படிக்கும்போது எக்கச்சக்க மார்க் வாங்கியிருந்தேன் நான். ஸோ இன்ஜினியரிங் டாக்டர் போன்னு சொல்லாமல் வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து நான் சினிமாவில் இருக்கணும்னு ஓகேன்னு சொல்லி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்த்து விட்டார். ஸோ அவருக்கு நன்றி சொல்லணும். எங்கள் அம்மாவுக்கு சொல்லணும், எப்பயுமே வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும்பாங்க எங்கள் அம்மா. நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸாக இருந்தால் கடவுள் உனக்கு எல்லாமே கரெக்டாக செய்வார் அப்படிம்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் நன்றி சொல்லணும். ப்ளஸ் மை ஒய்ஃப் மை பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். ஒவ்வொரு படம் முடிஞ்சோடனே நான் ஒரு ஷெல்குள்ளே போயிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க போகும்பொழுது எப்பயுமே வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து பீயிங் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் டு மை என்டையர் கரியர் அண்ட் மை லைஃப். இவங்களுக்கு தான் சொல்லணும். ஒவ்வொரு படம் என்னால் புதுப்பிச்சுக்க முடிஞ்சதுன்னா இது என்னுடைய ஒய்ஃபால் தான் சொல்லணும் உண்மையாக. விவேகம்க்கு அர்த்தம் வந்து இப்போ நீங்கள் சொன்ன பதிலிருந்து எனக்கு நிறைய தெரியுது. லைக் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லலாம், நேர்மையாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு டிசிப்ளின்டான மூவியும் வந்து நீங்கள் எல்லாருமே இணைஞ்சு கொடுத்துருக்கீங்க. விவேகம் எப்போ திரைக்கு வரப்போகுது அப்படின்ட்டு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். படத்தை ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுங்க. வி ஆர் ஆல் வெயிட்டிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை பற்றியும் உங்கள் கேரக்டர்ஸ் பற்றியும் தலைவரை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. சார், தலையுடைய கேரக்டர் அண்ட் அவரை பற்றி நச்சுன்னு ஒரு 2 லைன் சொல்லிவிட்டு நம்ம ஷோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அவரோட கேரக்டர் நேம் வந்து ஏகேங்கிற பேரில் வராருங்க. அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பையாக வராரு, ஒரு ஏஜெண்ட்டாக வராரு. ஒரு என்ன சொல்கிறது, நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஏஜெண்ட்டாக வராரு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட் அண்ட்